நீங்க தானே சுமாரா இருக்குன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட பழைய புடவைலாம் சூப்பரா இருக்கும். அதுல ஏதோ ஒண்ணு கட்டிக்கங்க கொடுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருப்ப. அ, நான் கட்டலைன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ மாறா. ஓய்யோ, பரவாயில்ல இருக்கட்டும். நீ ஃபீல் பண்ண கூடாதுல. நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிட்டா கொழுப்பு 4 கிலோ குறைஞ்சிரும்ல. ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். சரி, கடை திறப்பு விழாக்கு எல்லாரையும் கூப்பிட்டியா? ஆ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். உங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டேன். மத்தபடி வேற யாரு? நம்ம வீட்ல நம்ம வீட்ல மாமா நம்ம மேல கோவமா இருக்காரு. அதனால யாரும் வரமாட்டாங்கல்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருக்கு தெரியாம யாராவது வந்தாலும் வரலாம். இல்லடா, மாமா பேச்ச மீறி யாருமே வரமாட்டாங்க. எனக்கு தெரியும். நீ விடு. நாளைக்கு ஒரு நாள் வரலன்னா வராமையேவா போயிடுவாங்க? கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. மாமா தான் நம்ம கடையில வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ஆசை நிறைவேறாது. யாரு சொன்னா? நீ ஆசைப்பட்டல்ல, அது நடக்கும். எப்படா நடக்கும்? மாமா தான் நம்ம கடைக்கே வரமாட்டார்ல. அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? உனக்கு முதல் போனி அப்பா வியாபாரம் பண்ணணும், அவ்வளவுதானே. அவர் பண்ணுவார். ஆனா எப்படி? எப்படி நாளைக்கு பாரு. எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் பிளே கேட்டுட்டு இருக்காத. அடுத்த எபிசோட்ல பாத்துக்கலாம். ம், வேற ஏதாவது ஆசை இருக்கா? ஆ, ஒரு பெரிய ஆசை இருக்கு. என்ன? அந்த விஜி இருக்கால, ஆ, அவள ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு மாமா கையாலேயே அவளை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளி வைக்கணும்டா. ம், நம்ம குடும்பத்தை எப்படியாவது பாதுகாக்கணும். அவ்வளவுதானே. அதையும் பண்ணிடுவோம். வேற வேற என்ன? இல்ல, இன்னும் நிறைய ஆசை இருக்கும். ஆ, இல்ல, 2 ஆசையுமே கொஞ்சம் சீரியஸா இருக்கு. கொஞ்சம் அன்போட, கொஞ்சம் காதலோட, அப்படி இப்படின்னு எந்த ஆசையும் இல்லையா? ம், இல்ல இல்லையா? இல்ல. ஏண்டி, தலைய நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. சரி, வெளியே நம்மளும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறோம். புருஷன் பொண்டாட்டினா குழந்தை குட்டின்னு அடுத்தடுத்த கனவுகள் இருக்கும்ல.